இப்பவும் மீண்டும் காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்க காரணம் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ் நினைச்சதுதான். சிபி சண்முகமும் ஜெயக்குமார் தான் அதுக்கு காரணம். அவரு கண்டனம் தெரிவிக்கலன்னு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன், கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு ஜெயக்குமார் சொல்றாரு பாத்தீங்களா. அப்போ எடப்பாடியும் வரமாட்டார். இது சேரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் இல்ல எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு பல கருப்பையெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கூட்டத்தோட ஒரு அங்க அவர் பேசுறதெல்லாம் பாருங்க, ஏதாவது லாஜிக் இருக்கா, ஏதாவது அர்த்தம் இருக்கா, ஏதாவது சரியா வந்திருக்கா? சும்மா ஒரு தீனி போடணும் ஒரு கூட்டத்துக்கு, அதுல கொஞ்சம் வியூஸ் வரும், அதுதான் அவங்களுக்கு நோக்கம். அந்த கூட்டம் எல்லாம் இப்ப செல்லுபடி ஆகாது. உங்க கருத்துருக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப கருத்துருவாக்கம் எல்லார் கையிலையும் வந்துட்டு புரிஞ்சுடுங்க எல்லாரும். அப்போ எது உண்மையோ லீடர்ஸ் எப்படி செயல்படுவாங்களோ அதை சொன்னாதான் நடக்கும். இப்ப கூட நான் எடப்பாடி பழனிசாமி டவுன் நாட் அவுட்னு தான் சொன்னேன். அவர் சரண்டர் ஆக மாட்டாருன்னு தான் சொன்னேன். இப்ப நம்ம சொல்றதுல கிரெடிபிலிட்டி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், நாளைக்கு கரெக்டா வரணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம விஷயங்களை பேசுறேன். ஸோ பாஜக பொறுத்த அளவுல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது தான் லாபம்.